நம்ம இருக்க மார்ச் மந்த்தை இப்படி அடிச்சுட்டு ஐபிஎல் மந்த்னே எழுதலாம். அந்த அளவுக்கு ஐபிஎல் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்தியாவில். அதை பற்றி பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்னா அது கிரிக்கெட் தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதிகமாக யார் நிறைய பார்க்குறாங்கன்னு பார்த்தா அதில் கிரிக்கெட் மட்டும்தான் இருக்குது. அது ஏனே தெரில. ஏன்னா நம்மளே நிறைய சொல்கிறோம் கிரிக்கெட் வந்து ஒரு கம்யூனிட்டி எடுத்துகிட்டு இருக்கு, அவங்க தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. அப்படி சொன்னாலுமே பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அது அந்த மாதிரி கனெக்ட் ஆகிறாங்களான்னு தெரில. ஏன்னா கிரிக்கெட் ஆடாதவங்க கூட கிரிக்கெட் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர்லாம் பார்த்தோன்னா பழைய மேட்ச் ஹைலைட்ஸ் தான் உட்காந்து விரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப சேனல்லாம் எடுத்து பார்த்தனா கிரிக்கெட் தான் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அது ஏனும் தெரியல. அது மட்டும் இல்லாம நிறைய பேரும் கிரிக்கெட் தான் இப்ப விரும்பி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கிரிக்கெட்ல வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட டாமினன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல அது ரொம்ப இருந்தது, நம்ம கண்ணால பார்க்க முடியும். இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு தராங்க. இப்போ ஓரளவுக்கு அது கம்மியாயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்ப சேனல்லாம் ஓபன் பண்ணாலே பார்த்தா எல்லா சேனல்லையும் மேக்ஸிமம் கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. என்னடா இது, நார்மலா இந்தியா மேட்ச் ஓடிட்டு இருக்கும், இல்ல வேற ஏதாவது மேட்ச் ஓடும். இப்ப பார்த்தா கிரிக்கெட்ல கேட்டகரி வைஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு சேனல்ல பார்த்தா இந்த பழைய ஹைலைட்ஸ் ஓடிட்டு இருக்கும், இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி மேட்ச் ஓடும். சரின்னு வேற சேனல் பார்த்தா வேற ஏதாவது ஒரு லீக் ஓடும். இப்ப பத்தாததுக்கு வேற இந்த லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் ட்ராஃபின்னு ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த சேனல் பார்த்தா இந்த சினிமா ஆக்டர்ஸ் எல்லாமே கூட அவங்களே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள கேம் வைக்கிறாங்க. அது கூட கிரிக்கெட் தான் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. இப்போ கூட சிசிஎல்னு ஒரு மேட்ச் போயிட்டு இருந்தது. அதுல கூட பெங்கால் டைகர்ஸ், அந்த பெங்கால் இண்டஸ்ட்ரி தான் வின் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பத்தாம இந்த ஐஎஸ்பிஎல் T10 கூட பண்ணியிருந்தாங்க, இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பால் மேட்ச். அதுல பார்த்தா ரூல்ஸே நம்ம ஸ்ட்ரீட்ல எப்படி விளையாடுவோம் என்னென்னமோ ரூல்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தா டேப் பாலாம், நார்மல் டென்னிஸ் பால்ல ஒரு சைடு ஃபுல்லா இந்த டேப் அடிச்சிருவாங்க. அது ஒரு ஓவர் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தா ஒரு 50-50 சேலஞ்ச் ஓவர்னு, அந்த ஓவரில் வந்து ஒரு 16 ரன் வந்து சேலஞ்ச் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டீம் ஆப்போசிட் டீம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் யார் வந்து பவுலராக இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி விளையாடலாம். அந்த ஓவரில் அவங்க ஒரு 16 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இந்த 16 ஓவரில் 50 எவ்வளோ 8 ரன்ஸ். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 8 ரன்ஸ். அந்த மாதிரி அந்த 16 ரன் அடிக்கலன்னா எவ்வளோ அடிச்சிருக்காங்களோ அதில் 50, அதில் இப்போ ஒரு 12 ரன் அடிச்சிருக்காங்கன்னா அதில் 6 ரன் மைனஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6 கூட ரொம்ப லாங்காக அடிச்சாங்கன்னா, கிரிக்கெட்டில் எங்கே அடித்தாலுமே 6 தான், ஆனால் இதில் பார்த்தா ரொம்ப லாங்காக அடிச்சா 9 ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மேட்சும் போயிட்டு இருந்தது. அதில் பார்த்தா இந்த அபிஷேக் பச்சனோட மும்பை டீம் தான் வின் பண்ணியிருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் கூட முடிஞ்சது. இந்த மாதிரி திருமண பக்கம் எல்லாமே கிரிக்கெட் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இந்த மேட்சஸ்லாம் பார்த்துட்டு இருந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து இன்னும் எனர்ஜி ஏற்றுற மாதிரி இப்போ ஐபிஎல்லும் வரப்போகுது. ஐபிஎல் இந்த ஃப்ரைடே வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தா லாஸ்ட் இயர் வின் பண்ண சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி தான். அந்த மேட்சுக்கு வந்து மிகப்பெரிய ஹைப் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தா இந்த தோனி தான். தோனி வந்து 2019ல இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் ஐபிஎல் மட்டும் ஆடிட்டு இருந்தார். அவர்கிட்ட அந்த மேட்ச் செரமனிலாம் கேட்பாங்க, முடிஞ்சிருச்சா நீங்க கரியர் ரிட்டையர் ஆயிடுவீங்களான்னு கேட்கும்போது அவர் ஒரு வாட்டியும் இல்லைன்னு சொல்லாரு. அடுத்த வாட்டி பார்த்தா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொன்னாரு. அது மிகப்பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டா மாறிச்சு. அதுக்கு அடுத்த வருஷமும் கேட்டாங்க, அவ்வளவுதானே நீங்க இந்த லெகசியை விட்டுட்டு போயிடுவீங்களான்னு. அவர் அப்போ சொன்னாரு, இன்னும் நான் சொல்லவே இல்லையே உங்ககிட்டன்னு. லாஸ்ட் இயர் கூட வின் பண்ணதுக்கு அப்புறம் கேட்பாங்க, என்ன தோனி இதோட முடிஞ்சிருச்சான்னு. அவர் சொல்லுவாரு, இல்ல நான் வந்து இப்போ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டு போகலாம், பட் நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சென்னையோட அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்டே இருக்கு. ஏன்னா அவர் வந்து தோனின்னு யாருமே சென்னையில் கூப்பிட மாட்டாங்க, எல்லாருமே செல்லமா தலைன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சென்னை பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பேர் ஒன்று டிஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க. தோனிக்கு தலை, ரெய்னாக்கெல்லாம் சின்ன தலை, ஃபார் டூப்ளசிக்லாம் எல்லை சாமி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து காமிக்கலா வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் விரும்புறாங்க. தோனிக்கே தெரியும் அவரை வந்து தலைன்னு தான் கூப்பிடுறாங்கன்னு. அவரே நிறைய வாட்டி சொல்லுவார், நான் ஸ்டேடியம்குள்ள என்ட்ரு ஆகும்போது தோனின்னு யாரும் கத்த மாட்டேறாங்க, தலைன்னு கத்துறது வந்து எனக்கு நல்லா கேக்குது அந்த மாதிரி சொல்லுவார். சியர் வின்னிங் செரமனில கூட கேட்பாங்க, என்ன முடிஞ்சிருச்சா உங்களுக்கு. அவர் சொல்லுவார், இப்போ நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம், ஆனால் சென்னை ஃபேன்ஸ்க்கு நான் அந்த மாதிரி சொல்ல முடியாது, என்னோட லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் தான் இருக்கணும், நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. அப்போ கூட கேட்பாங்க, சரி அப்போ என்ன அப்போ நாங்கள் ஏதாவது செலிப்ரேஷன் மாதிரி பண்ணணுமா அந்த மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் இன்னும் வந்து அடுத்த ஐபிஎலுக்கு வந்து 8 மாதம் கிட்ட இருக்கு. ஸோ நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் என்னால் சொல்ல முடியாது, நான் அந்த 8 மாதத்துல என் உடம்பை ரெடி பண்ணி என்னால் முடிஞ்சதுன்னா விளையாடுவேன்னாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே அவர் இன்னும் அந்த ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. எக்ஸ்ட்ராவாக அவர் வந்து லாங் ஹேரும் வச்சுட்டு இருக்காரு. அந்த விண்டேஜில் பார்த்த தோனி மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. இந்த லாங் ஹேரு கூட ஒரு சின்ன ரீசன் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பாவனான்றவங்க அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்க ரீசெண்டாக சொன்னாங்க, தீபக் சஹார் தான் வந்து சொன்னாராம், இந்த மாதிரி நீங்கள் விண்டேஜில் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லாங் ஹேர் வச்சுருந்தீங்க, ஸோ கரியர் முடிக்கும் போது அந்த லாங் ஹேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதா அவர் சொன்னார். அது உண்மையா இல்லைன்னு தெரியல. அதே மாதிரி இந்த சீசன் வந்து ரொம்ப முக்கியமான சீசன். ஏன்னா போன சீசன் வந்து நம்ம தான் வின்னர்ஸ். எப்பவுமே ஐபிஎல்லோட வழக்கப்படி யார் வின்னர்ஸோ அவங்க கிரவுண்டில் தான் வந்து ஃபைனல் மேட்ச் நடக்கும். அப்படி பார்த்தா ஃபைனல் மேட்ச் வந்து நம்ம சென்னை சேட்பாக்கத்தில் நடக்கும். அதெல்லாம் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்களோட இப்போ தாட்ஸும் இப்போ அப்படி தான் இருக்கும். எப்படியாவது சென்னை டீமை ஃபைனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சரியான ட்ரீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதுவும் இல்லாமல் சேட்பாக்கம் வேற ஒரு சின்ன கிரவுண்டு வேற. அது பிசிசிஐ தான் முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சேட்பாக்கில் நடக்கிற மாதிரி இருந்து
சென்னை அங்கே நடந்ததுன்னா ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஃபேன்ஸ். மிகப்பெரிய ஃபேர்வெலாகவே இருக்கும் தோனிக்கு. ஏன்னா ஆல்ரெடி தோனிக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் இல்லைன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து T20லையும் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு, ஓடியிலும் வின் பண்ணி கொடுத்தாரு. பட் ப்ராப்பரான ஒரு ஃபேர்வெல் இல்லை. ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட்டே வந்து நார்மலாக ஒரு ட்வீட்டில் சொல்லி முடிச்சிட்டார், இதோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இப்போ சென்னையில் நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் தான். அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் பண்ணுறதுக்கு இங்கே சென்னை மக்கள் வந்து ரெடியாக தான் இருக்காங்க. நடுவில் ஒரு ரூமர்ஸ் வந்தது, இந்த மாதிரி பாதி IPL வந்து UAEல தான் நடக்க போகுதுன்னு. பட் அது ரூமர் தான் சொல்லி அந்த போர்ட் சைட்லேருந்தே சொல்லிட்டாங்க. நான் அந்த மாதிரி CSKவோட டாப் லெவலில் இருக்க டீம் மேனேஜ்மெண்ட் டீம் கூடலாம் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க அங்கே முடிவு எப்படி இருக்கும்னா எல்லாமே ஃபைனல் முடிவு கேப்டனு கோச் எடுக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்போ டோனியும் கோச் ஃப்ளெமிங்கும் வந்து சரியான பாண்டிங்கில் இருக்காங்க, ஒரு கரெக்டான பாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அவர் எல்லாமே சொல்லுவார், ரொம்பலாம் பேச மாட்டாராம். ஒரு ஆளுக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாராம். உன்னோட ரோல் இது, உன்னோட அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணால் போதுமா, அந்த மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க டோனி எப்படி இருப்பார். அதெல்லாம் கேட்கறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த மாதிரி தோனி தான் ஆக்ஷனில் கூட இந்த பிளேயர்ஸ் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சுறாராம். அது அந்த ஆக்ஷன் முடிஞ்சப்போ கூட ஒரு வாட்டி அந்த காசி தாத்தா சொல்லுவார், தலைவன் கேட்டிருந்ததை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அது அவங்ககிட்டே கேட்டோம், என்ன டோனி ஆக்ஷன் டேபிள்லாம் வர மாட்டாருல்ல. இல்லை, டோனி எப்பவுமே வர மாட்டார், இதுக்கப்புறமும் வர மாட்டார். ஆனால் எப்பவுமே அவர் ஆன்லைனில் தான் இருப்பார். அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அவருக்கு. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, இந்தந்த டைப் பிளேயர்ஸ்ல இவங்க இப்போ ஒரு ஸ்டார் பிளேயருக்கு இன்ஜுரி ஆனா கூட அடுத்த லெவல் பிளேயர் ஒருத்தர் ரெடியா இருப்பாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னை டீமுக்கு அப்புறம் பார்த்தா மிகப்பெரிய ஆப்போனன்ட் வந்து மும்பை டீம் தான். இப்போ அந்த மும்பை டீம்லேயே வந்து ஒரு சலசலப்பு இருக்கு. ஏன்னா வந்து வேர்ல்ட் கப் தோத்த உடனே ரோஹித் சர்மா வந்து மும்பை டீம்ல இருந்து கேப்டனா எடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை வந்து சேர்த்திருக்காங்க. இது வந்து மும்பை ஃபேன்ஸுக்கே யாருக்கும் பிடிக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஆன உடனே இன்ஸ்டாகிராம்ல மும்பை ஃபாலோவர்ஸ்லாம் டக்குன்னு அப்படியே குறைஞ்சிட்டாங்க. ஒரு 2 மில்லியன் கிட்ட அப்படியே குறைஞ்சிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சலசலப்பா இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் போயிட்டாங்க. போனாலுமே நிறைய மீம்ஸ்லாம் ட்ரோல் பண்றாங்க. இந்த மாதிரி ரோஹித் சர்மாக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்குமே ஒரு சின்ன கிளாஷ் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டிங்ல கூட ஹர்திக் பாண்டியா கிட்ட கேட்பாங்க, எதனால வந்து நீங்க கேப்டன் ஆனீங்க ரோஹித் சர்மாக்கு பதில்னு கேட்கும்போது கூட அவர் எந்த பதிலுமே சொல்ல மாட்டார், அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ அவங்களுக்குள்ள இன்னும் அந்த சின்ன சலசலப்பு இருக்கு போல. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்க டீம் வந்து RCB தான். ஸோ அந்த டீமும் பாவம் எல்லா வாட்டியும் எப்படியாவது கப்படிச்சலாமா ஈசாலா கப் நம்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி கூட அடிக்கல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா உமன்ஸ் RCB டீம் வந்து கப் அடிச்சிருப்பாங்க. அந்த கப் வாங்கிட்டு அந்த கேப்டன் கூட சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பாங்க, இனிமேல் ஈசாலா கப் நம்தே இல்லை, ஈசாலா கப் நம்து அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மென்ஸ் டீமும் RCB வின் பண்ணிச்சுன்னா விராட் கோலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து நிறைய அவரால் முடிஞ்ச அளவுக்கு RCBக்காக புஷ் பண்ணுறாரு. பட் எந்த வாட்டியுமே அவரால் ஜெயிக்க முடியல. இப்போ வந்து நம்ம ஒரு IPL ஃபீவர்லேயே இருக்கும். ஏன்னா ஆட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மேட்ச் ஷெட்யூல் வந்துடுச்சு, எல்லாருமே அவங்கவுங்க ஹோம் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க இந்த RCB vs CSKக்கு. ஸோ இந்த வாட்டி அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து பிளாக்ல பயங்கரமாக வித்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கியூவில் வந்து நிற்கிறாங்க லேடிஸ், யாரோ கிரிக்கெட் நாலேஜே இல்லாதவங்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு வந்து நிற்கிறீங்கன்னா டிக்கெட் வாங்க, என்ன மேட்ச்சுக்குன்னா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்ற அளவுக்கு யாரோ காசு கொடுத்து அவங்கள லைனில் நிற்க வச்சனால அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அதனால இப்போ வெறும் ஆன்லைனில் மட்டும்தான் சொல்லி அவங்க டிக்கெட் சேல் பண்ணாங்க. ஆனால் அவங்க டிக்கெட் சேல் பண்ணது எதுக்கோ வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா யாராலுமே டிக்கெட் எடுக்க முடியல. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி சொல்லிட்டாங்க 9:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க 9:30லாம் இல்லை, 9க்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எப்படி இருந்ததுன்னா, நார்மலாக நம்ம உள்ள லாகின் பண்ண உடனே நார்மலாக எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம், ஓப்பன் பண்ண உடனே அந்த சீட்ஸ்லாம் வந்துடும். ஆனால் இது எப்படின்னா ஒரு கியூ மாதிரி ஃபர்ஸ்ட் வைக்குதான். நீங்கள் வந்து இந்த கியூவில் இத்தனாவது நிற்கிறீங்க, ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்து கடைசியில் அந்த கியூ முடியும் போது உள்ளே போதான். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம டிக்கெட்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம பே பண்ணுற ஆப்ஷன் வரும்போது டக்குன்னு சுற்றிட்டு சாரி உங்கள் சைடு எரர் இல்லை எங்கள் சைடு எரர் அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிடுதான். ஸோ அவ்வளோதான், அவங்களால திரும்பி அந்த கியூக்குள்ளே என்ட்ரு ஆனால் ஒரு 40,000க்கு பின்னாடி தான் போய் நிற்கணும். அதனால எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாருமே டிக்கெட் எடுக்கல. அதுவும் இல்லாமல் சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அட் டைமில் 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் ட்ரை பண்ண எப்படிப்பா இது ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. நார்மலாக பெரிய சூப்பர் ஸ்டாரோட படமே நம்மளால் புக் பண்ண முடியாது. இப்படி உள்ளே போகிறதுக்குள்ளே சோல்ட் அவுட்னு காட்டும். இது வந்து ஒரே ஸ்டேடியத்தில் எல்லாருமே புக் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. இந்த வாட்டி யார் தான் டிக்கெட் எடுத்திருக்காங்கன்னே தெரியல. டிவியில் பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கே இத்தனை பேருக்கு டிக்கெட் கிடச்சிருக்கான்னு. அந்த மாதிரி CSK மேனேஜ்மெண்ட் மேலே இந்த டிக்கெட்டில் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பாஸ்லாம் கொடுத்துட்டு சும்மா ஒரு கண் தொடைப்புக்காக வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா லைனே பார்த்தா அவ்வளோ பேர் நிற்பாங்க. ஒரு 100 பேருக்கே டிக்கெட் கொடுத்துட்டு டிக்கெட் சோல்ட் அவுட்னுவாங்க. அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு முந்தல் நாள் சாயங்காலத்துலேருந்தே நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஃபேன்ஸ்லாம் வந்து CSK மேனேஜ்மெண்ட்டை போட்டு செம்மையாக ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தோனியை வச்சு தானே எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்காம வச்சிருக்கீங்க. ஒன்ஸ் தோனி ரிட்டையர் ஆயிட்டார்னா இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் கண்டிப்பாக CSK இருக்காது. அப்போ உங்கள் ஸ்டேடியமே காலியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மீம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு நாள்
ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம இந்தியன் ஃபேன்ஸே அப்படியே ரெண்டாக பிரிஞ்சுப்போம். ஒரு டீம் ஃபேவரட் டீமுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடும். இந்த வாட்டி ஐபிஎல் வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இது தோனியோட லாஸ்ட் மேட்சாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபேன் பேஸ் வந்து அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து ஆரவாரமாக இருக்க போது. ஸோ நம்மளால் டிக்கெட் எடுக்க முடியல. ஸோ நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்து இந்த மேட்சை என்ஜாய் பண்ணலாம்.